நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 6ஆம் தேதி காலை சென்னையில் உலகின் தலைசிறந்த சிந்தனையாளராக விளங்கக்கூடிய கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய முழு உருவச் சிலை என்பது திறந்து வைக்க இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியின் போது இதுவரைக்கும் இந்தியாவில் தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்களுக்கு சிலை இருக்கிறது. ஆனால் அரசின் சார்பில் கார்ல் மார்க்ஸ் உலகத் தலைவராக விளங்கக்கூடிய உலக உழைப்பாளி மக்களுடைய ஒப்பற்ற சிந்தனையாளராக விளங்கக்கூடிய கார்ல் மார்க்ஸுக்கு அரசின் சார்பில் சிலை என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வைக்கப்படவில்லை. ஆகவே அந்த குறையை போக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே கடந்த பிப்ரவரி மாதம் நாங்கள் தெரிவித்திருந்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று நாளை மறுநாள் 6ஆம் தேதி காலை சென்னையில் கன்னிமாரான் நூலக வளாகத்தில் மார்க்ஸினுடைய கம்பீரமான சிலை என்பது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வரலாற்று புகழ்மிக்க அந்த நிகழ்வில் உழைப்பாளி மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறார். இல்லை, இப்பயே ஆரம்பித்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட தேதியில் போராட்டம் என்கிற முறையில் இல்லாமல் மாநிலம் முழுவதும் இந்திய நாடு முழுவதுமே பட்ஜெட்டை எதிர்த்த போராட்டங்கள் என்பதற்கான கால் கொடுத்துருக்கோம். அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இல்லை, இதுவரைக்கும் திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்படலை. வழக்கமாக அவங்க பேச்சுவார்த்தை குழு மூலமாகத்தான் மற்ற கட்சிகளோடு பேசுவார்கள். ஆகவே திமுக பேச்சுவார்த்தை குழுவை அமைத்ததற்கு பிறகு எங்களுடைய குழு சென்று பேச்சுவார்த்தை நடத்தும். பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுடைய எவ்வளவு தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதெல்லாம் நாங்கள் தெரிவிப்போம். இல்லை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இரட்டை இலக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. ஆகவே இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்டு பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். 234 தான். அது என்ன தென் மாவட்டம் வட மாவட்டம் அதெல்லாம் ஒன்று கிடையாது. 234க்குள்ளே எந்த தொகுதி, ஏன்னா இது ஒரு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அணி என்பது மிக வலிமையான ஒரு அணி. 234 எந்த தொகுதியில் நின்றாலும் இந்த அணி என்பது வெற்றி பெறும். அதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் தென் மாவட்டம் வட மாவட்டன்ற பிரச்சனைலாம் இல்லை. பாலியல் குற்றவாளி மோடி ஆட்சி ஆட வச்சதாகவும் அது வேணாம், அதுதான் பார்லிமெண்ட்ல அன்றைக்கி பிரச்சனை ஆயிருக்கு. அதனால தான் அந்த பொருளாதார 20% 18% ட்ரம்ப் அதெல்லாம் யூகங்கள் வருது. வேணாம், அது இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் 2 நாள் மெசேஜ் வரலாம். ரைட்.